அக்கா வாங்கப்பா. வரேன்க்கா. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம? வாங்கப்பா உட்காருங்க. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்டுல தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அவர் நல்லா இருக்காருக்கா. என்ன எதுவும் சந்தோஷமான விஷயமா? ஆமாக்கா, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். பாப்பாவுக்கு வர 16ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கேன். எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம்ப்பா. பாப்பாவை சின்ன பிள்ளைல நான் பார்த்தது, கல்யாண வயசுக்கு வந்துட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வரணும்க்கா. நாங்க எதிர்பார்த்துட்டு இருப்போம். வந்துடுறோம்ப்பா. ஆமா, யாழினி எங்கக்கா? அவ டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. வர நேரம் தான், வந்துருவா. அவளுக்கு ஏதாவது வரணும் வந்துச்சாக்கா? எங்கப்பா, அவங்க அப்பா இறந்தப்ப சின்னவனும் பெரியவனும் சண்டை போட்டு போனது. அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிக்கிறதே கிடையாது. வார வாரம் வந்துகிட்டு இருந்தானுங்க, அப்புறம் வர்றதே கிடையாது. 1 வருஷம் ஆச்சு. எங்க போய் அந்த பிள்ளைக்கு நல்லதை பார்க்க போறாங்க? இப்படி சொன்னா எப்படிக்கா? அவளுக்கும் வயசாயிட்டே போகுது. காலகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் அவ வாழ்க்கைய பார்க்க வேண்டாமா? நீ சொல்றது சரிதான்ப்பா. சின்னவனும் பெரியவனும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்க மாட்டானுங்களே. இப்ப எங்க போய் இதெல்லாம்? இன்னும் 2 நாள்ல அவங்க அப்பாவோட நினைவு நாள் வருது. வர சொல்லியிருக்க, வரேன்னு சொல்லியிருக்கானுங்க. அப்பதான் இத பத்தி பேசணும். சரிக்கா, என்னமோ நல்லது நடந்தா சரி. நான் அப்படியே கிளம்புறேன். அடுத்தடுத்து எல்லாரும் வீட்டுக்கும் பத்திரிக்கை வைக்கணும், போகணும்க்கா. வரேங்க்கா. இருப்பா, காஃபி ஸ்டோர் குடிச்சிட்டு போலாம். இல்லக்கா, இன்னும் சாப்பிட்ற மாதிரி வரேன். யோ, சும்மா ஏதாவது சாக்கு சொல்லிட்டு இருக்காதே. உன்கிட்ட வேலையை கொடுத்து 2 மாசம் ஆகுது. என் கஸ்டமர் என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கான். நீ அங்க உட்காந்து பதில் சொல்லிட்டு இருந்தா என் கஸ்டமருக்கு எவன் பதில் சொல்றது? இங்க பாரு, இன்னும் 2 நாளா ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்குற. டிலே பண்ணிட்டு தான் நான் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். பாத்துக்க வை. அத சொல்லு. சொல்லுன்னு இவ்வளோ கோவமா பேசுற? உனக்கு பாசமா பேசவே வராதா? ஏய், நான் என்னைக்கு பாசமா பேசியிருக்கேன்? சின்ன வயசுல இருந்தே எனக்கு அதெல்லாம் வராது. அது எனக்கே தெரியும். நீ பாசமா பேசலன்னு கூட பரவாயில்ல, எதுக்கு இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? இங்க பாரு, வள வளன்னு பேசாம என்ன விஷயமோ அதை சொல்லு. அதானே, சும்மா பேச்சு கூட நீ பாசமா பேச மாட்டியே. சரி, நான் கூப்பிட்ட விஷயத்துக்கு வரேன். வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம அப்பாவுக்கு நினைவு நாள். ஞாபகம் இருக்குல்ல? தெரியும் தெரியும். ஆமா, மறக்காம வந்துரு நேரத்திலேயே. அன்னைக்கு ஏதாச்சும் சாக்கு சொல்லிட்டு வராம இருந்துராத. சரி, அதெல்லாம் வந்துடுறேன். அம்மா எப்படி இருக்கு? நீயே வந்து பாரு. சும்மா சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டீங்க. அந்த அம்மா அதுலயே உடஞ்சு போயிருச்சு. ஏதோ நான் கூட இருக்கனால அது கொஞ்சமாச்சும் தெம்போடு இருக்கு. நானும் உங்களை மாதிரி விட்டுட்டு போயிருந்தா அது இந்நேரம் செத்தே போயிருக்கும். ஏய், சும்மா ஓவரா பேசிட்டு இருக்காத. சரி நீ பையே, நான் நாளைக்கு கிளம்பும்போது கூப்பிட்றேன். அப்புறம் சின்னண்ணா வந்தா அதுக்கிட்ட இது வம்பு பண்ணிட்டு இருக்காத. வந்து ஒழுங்கா அப்பாவோட திதியை முடிச்சு கொடுக்குற வேலையை பாரு. என்னது, அவனும் வரானா? அப்புறம் வரமாட்டானா? உனக்கு மாதிரியே அவனுக்கும் அவர் தானே அப்பா. அவரோட திதிக்கு வராம எப்படி இருப்பான்? இப்ப நீ அம்மாட்ட சொல்லிடு, இது செட் ஆகாது, நான்லாம் வரல. அண்ணா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ வார வாரம் வந்துட்டு போயிட்டு இருந்த மாதிரிலாம் இப்போ உன ஒன்றும் வர சொல்லல. அப்பா இறந்து 1 வருஷம் திதினா இது. அவருக்காகவா? வேற யாருக்காகவும் வராம இருந்துடாத. சொல்றது சொல்லிட்டேன். சார். ஏப்பா, நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? இன்னும் இத்தனை கடைக்கு பில்லு போடாமல் வச்சுருக்க. வாரமே முடிய போகுது, இன்னும் அவனுக்கு ஸ்டாக்கே எடுக்காமல் வச்சுருக்கான். ஸோ சார், பில் அடிக்க கடைக்கு போனாலே கஸ்டமர் கத்துறாங்க சார். அதுவும் நீங்கள் சொன்ன கடையெல்லாம் பில்லே வாங்க மாட்டேறான் சார். ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுறீங்க, ஸ்டாக் ஒழுங்காக தர மாட்டீங்கன்னு ஒரே சண்டை. நானும் 3 நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், வாங்க மாட்டுறாங்க சார். கஸ்டமர் வாங்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறதுக்கு அவனே வேலைக்கு வச்சுருக்கேன். வாங்காத கஸ்டமரை வாங்க வைக்கிறது தான் ஒரு சேல்ஸ்மேனோட வேலை. எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது. அந்த கடைக்கு பில்லடி, இல்லைன்னா பேசாமல் வேலையை விட்டு கிளம்பிடு. சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். சார் பாப்பா கூப்பிடுது. பாப்பா சொல்றா. எப்படின்னா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கும்ண்ணா. உன்னை பார்க்காம தான்
அம்மா ஏங்கி கிடக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான்டா. இந்த வேலை செட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஊர்ல வேலை கிடைச்சா கூட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடுவேன். சரிண்ணா, வர ஞாயிற்றுக்கிழமை அப்பாவுக்கு திதி இருக்கு, ஞாபகம் இருக்கா? அதை எப்படிடா மறப்பேன், நல்லாவே ஞாபகம் இருக்கு. போன வாரம் பேசினப்ப கூட அம்மா சொல்லுச்சு. ஆமாண்ணா, முதல்ல அண்ணன்ட்ட சொன்னேன், அது வரேன்னு சொல்லிருச்சு. நீயும் கண்டிப்பா வந்துடுண்ணா. அண்ணனுமா வருது? என்னன்னா கேள்வி இது? யோ, யாரோ வீட்டு ஃபங்க்ஷன் கேட்குற மாதிரி கேட்குற. நம்ம அப்பா திதினா பெரியண்ணா வராம எப்படி? இல்லடா பாப்பா, அண்ணன் வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்தேன்னா ஏதாவது என்கிட்ட மூஞ்சிய காட்டிட்டு இருக்கோம், அதான். இல்லைண்ணா, நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட ஏற்கனவே. உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாரு. கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நல்லபடியாக முடிச்சு கொடுங்கண்ணா. இதில் ஏதாவது பிரச்சனை நடந்தா அம்மா ரொம்ப நொந்து போயிடும். ஏற்கனவே வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருந்தோம், சந்தோஷமாக சாப்பிட்டோன்னு சொல்லி சொன்னதே புலம்பிக்கிட்டு இருக்குண்ணா. இப்போ இதுலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அம்மா ரொம்ப மனசை விட்டுருண்ணா. சரிடா பாப்பா, நீ அதெல்லாம் நினச்சது வருத்தப்படாத. என்னால் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம அப்பா திதியை நல்லபடியாக முடிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சரிண்ணா, அப்புறம் நான் வச்சுட்டுமா? சரிடா பாப்பா. ஏண்டி, எங்கடி உங்க அண்ணவங்க 2 பேர்த்தையும் இன்னும் காணோம்? வந்துருவாங்கம்மா, கவலைப்படாத. அம்மா, ஏம்மா? ஐயா ஜீவா, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்குமா, நீ நல்லா இருக்கியா? அம்மா மேல என்னடா உனக்கு கோவம்? வந்து பார்க்கவே இல்லையடா. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அதான் இப்போ வந்துட்டேன்ல, நல்லா இருக்கும். பாப்பா அண்ணா, நல்லா இருக்கியா? சரிப்பா, காலேஜ் தான் உனக்கு போறியா? தம்பி, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிங்க. பாப்பா, என் ஷாம்பு எங்க வச்சிருக்க? ஷாம்பு அங்கதான்டா இருக்கு, அவளை ஏன் கேட்டுட்டு இருக்க? நான் எடுத்து தரேன். மதனு, எப்பா உன்னை பார்த்து 1 வருஷம் இருக்குல்ல, அம்மாவை பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லைடா? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, வேலை சரியா இருந்துச்சுமா. ஐயா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா, நீ ஃபர்ஸ்ட் அழாத. குடிச்சிட்டு வா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். சாமி கும்பிடலாம். பெரிய அக்னி நட்சத்திரம் கார்த்தி பிரபுன்னு நினப்பு 2 முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. போங்கப்பா, போய் குளிச்சு முடிச்சுட்டு வேலையை பாருங்க. ஏய் போ பாலு. ஏங்க, 3 பிள்ளைங்க ஒன்னா பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டீங்க. இன்னைக்கு 3 பிள்ளைங்க ஒன்னா இருக்குங்க. உங்க கண் குளிர பார்த்துக்கங்க. நல்லாதுமா.
பாப்பாவுக்கு வேற வயசாகிக்கிட்டே இருக்கு, அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்ல. அம்மா நானே உங்கள்கிட்ட அதை பற்றி பேசணுன்னு இருந்தேம்மா, சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல. விழுப்புரத்தில் நமக்கு தெரிஞ்சவரோட பையன் ஒருத்தர் இருக்காப்புல, ரொம்ப நல்ல பையன்மா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, தங்கமான குடும்பம் தான். அவங்களும் நம்மகிட்ட வரதட்சணை எதுவும் பெருசாக எதிர்பார்க்கல. கல்யாணம் முடிஞ்சு தனி கொடுத்தன கூட வச்சுக்கலான்ட்டாங்க. நமக்கும் தொல்லை எதுவும் இருக்காதுமா. நான் வேணா அங்கேயே பேசிடுவா? சந்தோஷம்டா. உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி நீ எதுவும் பேசலையேன்னு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ராணி மகளுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். யாழ்னிய காட்டிலையும் அவ 2 வயசுக்கு சின்ன பிள்ளைடா. அவளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது, என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல இடமா பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னம்மா பேசுற? அப்படியே விட்டுருவானா அவளை? எனக்கு அவன் மேல பாசம் தான் காட்ட தெரியாது. அவன் நினைப்பு எனக்கு இருந்துட்டு தாம்மா இருக்கும். எனக்கு தெரியும்டா தம்பி, நீ உங்க அப்பா மாதிரி மூஞ்சிய சிடிச்சிடுன்னு வச்சுக்கிட்டாலும் மனசுக்குள்ள பாசம் நிறைய இருக்கு. அப்படியே சின்னவன் கூட கொஞ்சம் பேசேன்டா. உங்க 3 பேரையும் ஒன்னா பார்த்துட்டேன், ஒத்துமையா பார்த்துட்டா நிம்மதியா கண்ணை முடிக்கிருவேன்டா. என்னம்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் அவன் கூட பேசாம இருக்கிறதே அப்போதான் அவனுக்கு பொறுப்பு வந்து வேலைக்கு போய் நல்ல நிலைமைக்கு வருவான்ட்டு தான். அவன் என்னதான் எனக்கு சரியா நின்று முறைச்சாலும் இப்பதான் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வருது. ஒழுக்கமா மாறிட்டு இருக்கான். இந்த நேரத்துல போய் நான் பேசினேன்னு வச்சுக்கேன், திருப்பி பழைய மாதிரி ஆயிடுவான். பரவாயில்லடா தம்பி, நீ இவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டன்னு இன்னைக்கு தாண்டா எனக்கு தெரியுது. நீ உங்க அப்பா விட ஒரு படி மேலடா. இப்ப எதுக்குமா அழுதுட்டு இருக்க? விடுமா, எல்லாம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் தான். அப்படி அமைஞ்சிட்டா அதுக்கப்புறம் எனக்கு என்ன கோவம் இருக்கு போது அவன் மேல? நீ விடு, அழாத. நான் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா எனக்கு தலை கோதி விடுறியா? படியா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அண்ணே, எதுக்குண்ணே அலற? நீ இத்தனை நாளா என்கிட்ட பேசாம இருந்தன்னு வருத்தம் தான் இருந்துச்சே தவிர கோவம்லாம் இல்லைண்ணே. அண்ணே, எதுக்குண்ணே அலற? அழாதண்ணே, நீ என்னை மன்னிச்சிட்டல. அண்ணே, நீ என்னை மன்னிச்சதை மட்டும் நம்ம அம்மாட்ட சொன்னோன்னு வச்சுக்க, அது எவ்வளோ சந்தோஷம் பண்ணு தெரியுமா? சரி வா, அம்மா கிட்ட போய் சொல்லுவோம். என்னண்ணா என்னாச்சு? என்னாச்சுன்னா? அம்மா 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 அம்மா
அம்மா